2025 இந்த வருஷம் அதிக எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக போற டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் தமிழ் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 10th பிளேஸ்ல இருக்கிற படம் STR 49. இந்த படம் STR 48 இல்ல 49 அப்படிங்கறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. STR 48 தேசிங்க பெரியசாமி ஒரு ஹிஸ்டாரிக் படமா எடுக்க போறாரு அப்படிதான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் பட்ஜெட் காரணமா இன்னுமே படம் ஸ்டார்ட் ஆகல. RKFI ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய படம் இப்ப STR ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிலாம் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட தேசிங்க பெரியசாமி கூட ஒரு பிக் இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டு லேட் ஆனாலும் படம் ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருந்தாரு. 10 தலைக்கு அடுத்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் STR 48. பட் இந்த டிலேனால நடுவுல தக் லைஃப் நடிச்சிட்டாரு. அடுத்து ஓமை கடவுள டைரக்டர் அஸ்வத் கூட அவர் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் STR 49. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் சிம்புவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு போல. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே சிம்பு டூட்ஸ்லாம் பயங்கர வைபா போட்டுட்டு இருந்தாரு. படம் 90s டச்ல இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குத்து மன்மதன் வைப்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது AGS ப்ரொடக்ஷன். டைரக்டர் அஸ்வத்துக்கு இது வரைக்கும் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓமை கடவுளே. அவரோட ரெண்டாவது படம் பிரதீப்போட டிராகன் படத்தோட ரிசல்ட் STR 49க்கு பெரிய ஹைப்பா இருக்கும். சிம்பு மாநாடுக்கு அப்புறம் மெச்சூரான ரோல்ஸா தேடி பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட ஸ்ட்ராங்கான பேஸ் எதுனா மன்மதன் குத்து மாதிரி படத்துல அவர் நடிக்கிற அந்த தக் ரோல் தான். சோ அந்த தக் ரோல் இந்த படத்துல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ STR 49 இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்க படம் கார்த்தியோட சர்தார் 2. Are you willing to work for me as an agent? Yes, sir. கார்த்திக் இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படம் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற வா வாத்தியாரே. அதுக்கு அடுத்த படமா தான் சர்தார் 2 ரிலீஸ் ஆக போகுது. 2022 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆன படம் சர்தார். கார்த்தி டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு மிரட்டிருப்பாரு. டைரக்டர் PS மித்ரன் அந்த படத்துக்காக நல்லா ரிசர்ச் பண்ணி வாட்டர் பாட்டில் நடக்கிற ஸ்கேம் எல்லாம் வேற லெவலா காமிச்சிருப்பாரு. சூர்யாவும் படம் பெரிய ஹிட், கமர்ஷியலாவும் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருந்தது. சர்தார் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே பார்ட் 2 வரப்போகுதுன்னு ஒரு டீசர் மாதிரி விட்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பார்ட் 1ஓட கண்டினியூ ஸ்டோரி தான். பட் நிறைய கேரக்டர்ஸ் புதுசா கேஸ்ட் பண்ணிருக்காங்க. மாளவிகா மோகனன், ஆஷிகா, அப்புறம் மெயின் வில்லனா SJ சூர்யா நடிக்கிறாரு. விக்ரம் லியோ டயலாக் ரைட்டர் ரத்னகுமார் தான் சர்தார் 2ஓட ஸ்கிரிப்ட் எழுதுறாரு PS மித்ரன் கூட. கண்டிப்பா அந்த டயலாக்ஸ் எல்லாம் ட்ரெண்டியா கேட்சியா இருக்கும். அப்புறம் சர்தார் 2ல இன்னொரு சேஞ்ச் இருக்கு. பார்ட் 1ல ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. பட் பார்ட் 2ல யுவன் மியூசிக் போறாரு. டைரக்டர் மித்ரன் அதிகமா யுவன் கூட ஒர்க் பண்ணதால அவரையே சர்தார் 2லயும் போட்டிருக்கலாம். பார்ட் 1ஓட சக்சஸ், கார்த்தியோட ஏஜ்டு கேரக்டர் கிரியேட் பண்ண ஹைப், SJ சூர்யாவும் கார்த்தியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா நடிக்க போற அந்த கிளாஷ் மூமெண்ட், PS மித்ரனோட ஸ்டோரி, இது எல்லாமே சர்தார் 2க்கு ஒரு பெரிய ஹைப்பா இருக்கும். நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல இருக்கிற படம் சியான் விக்ரமோட வீர தீர சூரன். PS1 PS2 தங்களான்னு லாஸ்ட் 3 ஃபிலிமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஆர்ட் பேஸ்ட் படங்களாவே நடிச்சார் சியான் விக்ரம். ரொம்ப நாளாவே பெரிய கமர்ஷியல் ஹிட்டும் அவருக்கு இன்னும் கிடைக்கல. விக்ரமும் ஏதோ ஒன்னு இண்டஸ்ட்ரிக்கு பண்ணணும்னு புது அட்டெம்ப்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா கன்வே ஆகவே மாட்டேங்குது. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், டீசர் ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே படத்தை பூஸ்ட் பண்ற மாதிரி செம்ம ஹைப்பா இருக்கு. தூள் சாமி டைம்ல எல்லாம் இருந்த விக்ரம ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு லுக்ல இருக்காரு. ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் பிலிமா இருக்கும் போல. வில்லேஜ் லுக்ல பொட்டி கடை வச்சுட்டு கன்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. துஷாரா விஜயன் தான் இந்த படத்தோட ஹீரோயின். விக்ரம்க்கு டஃப் கொடுக்க படத்துல இன்னும் 2 நடிப்பு அரக்கர்கள் இருக்காங்க. மலையாளம் ஆக்டர் சுராஜ், அப்புறம் SJ சூர்யா. இந்த வருஷமும் SJ சூர்யாவோட டாமினேஷன் தான் இருக்கும் போது எல்லா தமிழ் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிடணும்னு ஒரு டார்கெட்டோட இருக்காரு போல. இந்த இயர் பிரதீப் கூட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படம், கார்த்தியோட சர்தார் 2, விக்ரம் கூட வீர தீர சூரன். SJ சூர்யாவுக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற சீன்ஸ்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல வேற லெவலா இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண டைரக்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காரு. படத்தோட டைட்டில்ல வீரதீர சூரன் பார்ட் 2னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா பார்ட் 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி பில்லா வந்திருக்கு. பட் பில்லா ரீமேக் படம், அது ரிலீஸ் ஆகும்போது பார்ட் 2 இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பில்லா ஹிட் ஆனதால அதோட பேக் ஸ்டோரியை பில்லா 2 எடுத்திருப்பாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போதே பார்ட் 1 ரிலீஸ் பண்றாங்க. டீசரும் மாசா இருந்துச்சு. விக்ரம், SJ சூர்யா, சுராஜ் காம்போ, சித்தா டைரக்டர்ங்கிற ஹைப், விக்ரமோட விண்டேஜ் கமர்ஷியல் ஸ்டைல்ல இந்த படமே ஃபுல் பேக்கேஜா பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆகும். இந்த படத்தோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, விக்ரம்க்கு அட்லீஸ்ட் இந்த படத்து மூலியமாவது ஒரு 200 கோடி 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வரணும். அடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிற படம் SK23. அமரன் சக்சஸ்க்கு அப்புறம் SKவோட நெக்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போறது SKRM, அதாவது SK23. படத்தோட கேஸ்டே பயங்கரமா இருக்கு. AR முருகதாஸ் தான் டைரக்டர். அனிருத் மியூசிக் போட்டாரு. வித்யுத் ஜாம்பல் வில்லன், ருக்மிணி வசந்த் ஹீரோயின். இது இல்லாம பிஜு மேனன், டான்சிங் ரோஸ் ஷபீர், விக்ராந்த்னு சிவகார்த்திகேயன் கெரியர்ல நிறைய கேஸ்டிங் வச்சு எடுக்கிற படம் இந்த படத்தை சொல்லலாம். AR முருகதாஸ்க்கும் ஒரு கம்பேக் தேவை. அமரன் மாதிரியே ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இந்த படத்துலயும் இருக்கும் போல. ரீசெண்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவகார்த்திகேயனோட ஸ்டன் சீன்லாம் லீக் ஆயிருந்தது. இப்போதைக்கு SK23 சம்மருக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்றாங்க. அமரன் படத்தை எல்லாரும் சிவகார்த்திகேயனோட இன்னொரு பாக்கின்னு சொல்றாங்க. பட்
பட் அது ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு பயோபிக் படம். அது ஒரு நல்ல படம் தான், பட் துப்பாக்கி அளவுக்குன்னு சொல்லிட முடியாது. எஸ்கேக்கு இன்னொரு துப்பாக்கி வரணும்னா அது முருகதாஸால தான் கொடுக்க முடியும். எஸ்கேக்கு துப்பாக்கி கிடைக்கிறத விட முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் தேவை. பாப்போம் இந்த படத்துல ஒரு கம்பேக் கொடுக்குறாரா இல்லையான்னு. அடுத்து 6th பிளேஸ்ல இருக்கிற படம் தனுஷோட குபேரா. வாத்திக்கு அப்புறம் சேகர் கமுலாங்கிற இன்னொரு தெலுங்கு டைரக்டர் டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்க போற படம் தான் குபேரா. தமிழ் தெலுங்கு ரெண்டு வெர்ஷன்லயும் படம் ஷூட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் தனுஷோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் தான் அது ராயன் தான். 150 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருந்தது. அந்த ரெக்கார்டை இந்த படம் உடைக்க சான்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த படத்துல தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனாவும் இருக்காரு. நாகார்ஜுனா இருக்கிறதால தெலுங்குல நல்ல கலெக்ஷன் வரும். தனுஷ்க்கும் தெலுங்குல டீசென்டான மார்க்கெட் இருக்கு. தமிழ் தெலுங்கு மட்டும் இல்ல, தனுஷ்க்கு ஹிந்திலயும் மார்க்கெட் இருக்கிறதால குபேரா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. தனுஷோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த படம் இல்லாம தனுஷோட இட்லி கடையும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு தனுஷ் தான் டைரக்டர். லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அதே பேட்டர்ன் தான் இந்த வருஷமும் தனுஷ் யூஸ் பண்றாரு. ஒரு படத்துல வேற ஒரு டைரக்டர் கண்ட்ரோல்ல ஹீரோவா நடிக்கிறது, இன்னொரு படத்தை அவரே டைரக்ஷன் பண்றதுன்னு. ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிற படம் சூர்யாவோட ரெட்ரோ. இப்போதைக்கு தமிழ் சினிமால ஒரு ஆக்டருக்கு கம்பேக் தேவைனா அது சூர்யாக்கு தான். கடைசியா தியேட்டர்ல ப்ராப்பரா ஹிட் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது. கங்குவா படத்தை நம்பி ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் இந்த படம் ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜோடது. அவரோட கடைசி படம் ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ். தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம். அவரோட ரைட்டிங் கண்டிப்பா இந்த படத்தை காப்பாத்தும். ரெட்ரோ அடுத்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல ஒரு படம் வாடிவாசல், ரோலெக்ஸ், LC1. சூர்யாவோட லைனப்ஸ்மே ஒரு மாதிரி மிரட்டலா இருக்கு. ரீசெண்டா ரெட்ரோ டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. கார்த்திக் சுப்ராஜோட அந்த வேர்ல்டு சூர்யாக்கு ஆப்டா இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா மகான் மாதிரி ஒரு சம்பவமா இந்த படம் இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் தான் இம்ப்ரெஸ் பண்ணும். ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துமே 100 கோடி கூட பாக்ஸ் ஆபீஸ் பண்ண முடியல. அவர் படங்கள்ல பேட்டை மட்டும் தான் நல்லா கலெக்ட் பண்ணிருந்தது. அதுவுமே சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் பிளஸ் பேட்டையே கமர்ஷியலா பக்காவா பண்ணியிருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். ரஜினி ஃபேன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி படம் எடுத்த மாதிரி இருந்தது. ரெட்ரோல ஸ்டோரி நல்லா இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா கமர்ஷியலாவும் கிளிக் ஆகணும், அப்பதான் பாக்ஸ் ஆபீஸ் வரும். சோ பாக்ஸ் ஆபீஸ்க்கு 50-50 தான் சான்ஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா சூர்யாவோட கம்பேக் பிலிமா இருக்கும். ஒரு நல்ல கதையை தியேட்டர்ல பார்த்த ஃபீல் கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ் கொடுக்கும். கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிற படம் ஏகேவோட விடாமுயற்சி. உங்க கோவம் எனக்கு புரியுது. 2023 பொங்கலுக்கு ஏகேவோட லாஸ்ட் பிலிம் துணிவு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இப்போ பிப்ரவரி ரிலீஸ் தான் அவரோட அடுத்த படமான விடாமுயற்சி. ட்ரெய்லர் அப்புறம் 2 சாங் ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 2 சாங்குமே சூப்பரா இருக்கு. விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகும்போது இந்த பத்திக்கிச்சி சாங்கோட பிஜிஎம் ஆட் பண்ணியிருந்தாரு அனிருத். அது நல்லா இல்லைன்னு அனிருத்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் 2 டீசர் ரிலீஸ் ஆகும் போதும் கம்பேக் இந்தியன் பிஜிஎம் கேட்டுட்டு அனி ஃபார்ம் அவுட் ஆயிட்டார். இந்தியன் 2 ஆல்பமே மொக்கன்னு அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எந்த சாங் ஆர் பிஜிஎம் வச்சு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த சாங்கையே பயங்கரமா இம்ப்ரூவைஸ் பண்ணி எனக்கு கம்பேக்கே தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறாரு அனிருத். சூப்பர் ஸ்டாருக்கு ஹுக்கும், உலகநாயகனுக்கு நாயகன் மீண்டும் வரான், தளபதிக்கு பீஸ்ட் மோட் மாதிரி தலைக்கு இந்த பத்திக்கிச்சு சாங்க சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போதே விடாமுயற்சி கமர்ஷியல் படம் இல்லைன்னு கிளியரா தெரியுது. கம்ப்ளீட்டா மகிழ் திருமேனி படமா தான் இருக்க போது. பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்துல அஜித் சருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப் இன்டர்வல் பிளாக் கிடையாது. ட்ரெய்லர்ல வர ஒவ்வொரு ஷாட்ஸ் அண்ட் விஷுவல்ஸுமே ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்காரு மகிழ். 2 இயர்ஸ் கழிச்சு ஏகேவை தியேட்டர்ல பார்க்க போறோங்கிற அஜித் ஃபேன்ஸோட ஹைப். மங்காத்தா ரீயூனியன், அஜித், த்ரிஷா, அர்ஜுனோட காம்போ, மகிழ் திருமேனி ரைட்டிங்னு விடாமுயற்சிக்கு பயங்கரமான ஹைப் இருக்கு. கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆயிட்டா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆகும். நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்க படம் உலகநாயகனோட தக் லைஃப். தக் லைஃப் ஹைப்புக்கு ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். 1987ல ரிலீஸ் ஆன நாயகனுக்கு அப்புறம் 38 வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆகிற ஓஜி காம்போ உலகநாயகன் மணிரத்னம். மல்டி ஸ்டாரர் படம் வேற. எஸ்டிஆர், அசோக் செல்வன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ்னு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங் இந்த படத்துல இருக்கு. சோ இந்த கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க தக் லைஃப் டீம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோமே ஒரு மாதிரி படத்து மேல ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. கிளிம்ஸும் சூப்பரா இருந்தது. தக் லைஃப் பாக்ஸ் ஆபீஸ்ல நிறைய கலெக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள படம். மணிரத்னம் மூவிஸ்க்குன்னு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கமல் சார் படம் ஏதோ ஒன்று புதுசா இருக்கும்னு அதை பார்க்க வர ஆடியன்ஸ் இருக்காங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸும் 2 வருஷமா படம் இல்லாம காஞ்சி போயிருக்காங்க. சோ அவங்களுக்குமே இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். சோ இந்த படம் நிறைய ஆடியன்ஸை தியேட்டர் கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள படம். ஜூன் 5 தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் படங்கள்ல இது வரைக்கும் ஓடிடி சேல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு இப்போதைக்கு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க படம் தக் லைஃப் தான்.
அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்க படம் ஏகேவோட குட் பேட் அக்லி. இந்த இயர் ஏகேவோட இயர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விடாமுயற்சி, செகண்ட் ஹாஃப்ல குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனியோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் ஏகேவோட ஃபேன் பாய் டைரக்டர் ஆதிக் அஜித்தை வச்சு படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஆதிக் ஒரு ஃபேன் பாய், அவரால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் அஜித் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வேதாளம்க்கு அப்புறம் ஏகே நடிக்கிற எல்லா படத்துலயுமே அவரோட லுக்கு ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. பட் ஜிவியூல அதை உடைச்சிட்டாரு ஆதிக். லுக் மட்டும் இல்லாம வெயிட்டையும் குறைக்க வச்சிருக்காரு. இந்த படத்துலயும் த்ரிஷா தான் லீடா நடிக்கிறாங்க. மியூசிக் டிஎஸ்பி போட்டதா இருந்தது, பட் ஜிவியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி மூவிஸ் தான் புஷ்பா 2வையும் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அவங்க தான் டிஎஸ்பியை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. கங்குவால டிஎஸ்பி மியூசிக் வந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆதிக் கொஞ்சம் உஷாராயிட்டார் போல. மார்க் ஆண்டனி படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷையே குட் பேட் அக்லியும் கேஸ்ட் பண்ணிட்டார் ஆதிக். இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது அஜித் ஒரு கேங்ஸ்டரா நடிக்க போறாரு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. நம்ம சேனல்ல மூவி ரெக்கமெண்டேஷன் 2 வீடியோ போட்டிருப்போம். அதுல நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண படம் தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில். அந்த படத்தோட ரீமேக் தான் குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பார்க்கவும் அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலி ஏகே கொரியன் தலைமை மாடாங்கோட கேங்ஸ்டர் ரோல் பண்ற மாதிரியும், பிரசன்னா அந்த படத்துல வர காப் ரோல் பண்ற மாதிரியும், அர்ஜுன் தாஸ் சைக்கோ ரோல் பண்ற மாதிரி எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. பட் அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. டீசர் ட்ரெய்லர்லாம் வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு விஷயம் ஷோரா சொல்லலாம், மைத்ரி மூவிஸ் இந்த படத்தை நார்மல் அஜித் படமா ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பேன் இந்தியா படமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏகேவோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிமா குட் பேட் அக்லி இருக்கும். அடுத்து இந்த இயரோட நம்பர் 1 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 படம் இருக்கு, ஜனநாயகன் அண்ட் கூலி. இந்த 2 படத்துக்குமே ஹை பீக்ல இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட கூலி லோகேஷ் கனகராஜ் படம். ட்ரக்ஸ் இல்லாம இந்த வாட்டி கோல்டு மாஃபியா ஸ்கிரிப்ட கையில எடுத்திருக்காரு லோகேஷ். சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மினிமம் 300 கோடியில இருந்து 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வரும். அதே மாதிரி லோகேஷ் படங்களுக்கும் 300 to 500 கோடி இப்போ வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மத்த ஸ்டேட்லயும் வேற லெவல் மார்க்கெட் இருக்கு. இது இல்லாம எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி பேன் இந்தியா கேஸ்டிங் வேற லோகேஷ் வச்சிருக்காரு. நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷஹீர், சத்யராஜ் அப்புறம் அமீர் கான வேற சர்ப்ரைஸ் கேஸ்டிங்கா வச்சிருக்காரு. கோலிவுட்டோட 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியா இருக்க எல்லா தகுதியும் இருக்க படம் கூலி. சன் பிக்சர்ஸ் கண்டிப்பா 8 வார ஓடிடிக்கு சைன் பண்ணி பேன் இந்தியா படமா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரி மட்டும் லியோ, விக்ரம், கைதி மாதிரி கிளிக் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் கூலி 1000 crore. இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த படத்துக்கெல்லாம் 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கூலிக்கு 80% கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு, 20% தான் மிஸ் ஆக சான்ஸ். இந்த பக்கம் சூப்பர் ஸ்டாருக்கு இப்படி ஃபுல்லாமே பாசிட்டிவா, டைரக்டர், காஸ்டிங், 8 வீக்ஸ் ஓடிடி டீல்னு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பட் அந்த பக்கம் தளபதிக்கு அப்படிலாம் இல்ல. பாக்ஸ் ஆபீஸ்ல மினிமம் கேரண்டி இல்லாத ஒரு டைரக்டர் ஹெச் வினோத். பேன் இந்தியா காஸ்டிங்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவுமே ஆவரேஜா தான் இருக்கு. டைட்டிலும் அந்த அளவுக்கு கேட்சியா இல்ல. ஜனநாயகன் இப்படி இவ்வளவு இருந்தும் இந்த படம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்க ஒரே காரணம் தளபதி விஜய்ங்கிற ஒருத்தர் தான். நார்மலா தளபதி படங்கள்ல ஃபர்ஸ்ட் லுக்கே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும். இந்த படத்தோட 2 லுக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. அதுக்காக நான் ஹெச் வினோத் தப்பு சொல்லல. அவரு கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. பட் இது இவரோட கடைசி படம் அப்படிங்கறதால ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. இப்போ இது அவரோட லாஸ்ட் படங்கிற அந்த ஹைப்பே படம் சுமாரா இருந்தா கூட பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா கலெக்ட் பண்ண வச்சிரும். மத்த ஸ்டேட்ல கூட தளபதியோட லாஸ்ட் படங்கிற அந்த டேர்ம் பாக்ஸ் ஆபீஸ்க்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் ஆவது அவரோட பாலிடிக்ஸ் ஸ்பீச் எல்லாம் பார்த்து ஏதோ மனசை தேத்திப்பாங்க. ஆனா கேரளா ஆடியன்ஸ்க்குலாம் வேற ஆப்ஷனே கிடையாது. இதுதான் அவரோட கடைசி படம். திரும்ப எப்ப நடிப்பாருன்னு தெரியல, திரும்ப நடிப்பாரா அப்படிங்கறதே தெரியல. சோ கேரளா ஆடியன்ஸ்க்கும் தளபதி விஜய்க்கும் இருக்கிற கடைசி கனெக்டா இந்த படத்தை பார்ப்பாங்க. சோ நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸ் அதிகமா வரப்போற படமா இந்த படம் இருக்கும். சோ மிக்சட் ரிவ்யூஸ் வந்தா கூட 300 to 500 கோடி ஷோரா இருக்கும். பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா 1000 கோடிக்கே சான்ஸ் இருக்கு. சோ அவ்வளவுதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்டை நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போலா போடுறேன். அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற படத்துக்கு நீங்க ஓட்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.